இங்க வசந்தின்ற பொண்ணு வீட்டு வாசல்ல நின்னு அம்மா அம்மா சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பா. பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து யமுனா ஒருத்தன் வெளியே வந்து சனியா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுதா சொல்லிட்டு குட்டி பொண்ணை திட்டிட்டு போறான். ஆக்சுவலா இந்த குட்டி பொண்ணோட அம்மா அந்த மாதிரியான தொழில பண்ணி தான் இந்த பொண்ணை பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு அவன் அம்மாட்ட யாருமா டெய்லி வீட்டுக்கு வந்து போறதுன்னு கேப்பா. இவங்களால அந்த பாப்பாக்கு பதிலே சொல்ல முடியல. ஒரு நாள் இவங்க பொண்ணு கூட கண்ணாம்பூச்சி வாடலன்னு சொல்லிட்டு பொண்ணை ஒளிய வச்சு இந்த பாப்பாவை ஏமாத்திட்டு இவங்க ஒருத்த கூட ஒன்னா இருக்க போயிடுவாங்க. இத பார்த்து இந்த குட்டி பொண்ணு இப்படி ஒரு அம்மாவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் எங்கேயே வாழ்ந்துட்டு இருப்பா. சொந்தக்காரங்களும் உங்க அம்மா வீட்டுக்கு போடின்னு சொல்லிட்டு துரத்தி விட இவ அங்கிருந்து கிளம்பி எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கும் போது அப்ப பக்கத்தால உட்கார்ந்துட்டு இருந்த வயசானாலே சனமா பேச்சு கொடுத்து இந்த பொண்ணை மண்டையை கழுவி அந்த ஆள அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடறான். இந்த பொண்ணு அந்த கிழவனுக்கு சமைச்சு போட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கா. அப்ப அந்த பக்கமா வந்து போற மதன்ன்ற பையன் ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் இவன் ஹீரோயின்ட்டு வந்து இந்த கிழமை அவன் பொண்டாட்டிய கொன்னவன் நீ கொஞ்சம் சூதானமாருன்னு சொல்லிட்டு போவான். பார்த்தா இவன் சொன்னதுக்கு மாறான் அந்த நாள் நைட்டு கிழவன் ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். ஹீரோயின் தப்பிக்கிறதுக்காக அடிப்பா. அப்படி அடிச்சதுல கிழவன் செத்தே போயிடறான். கிழவனோட பாடியை அவன் வீட்லயே போட்டுட்டு அவன் பெட்டி படிக்கையில கட்டிட்டு அங்கிருந்து போயிட்டு இருப்பா. அப்ப பைக்ல வந்த மதனும் நீ என் கூடயே வந்துரு உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினும் அவன் நம்பி அவன் கூடயே போயிடறா.